Exercise 2.1, eighth problem. If d is the highest common factor of 32 and 60, find x and y satisfying d equal to 32x plus 60y. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 32 and 60ன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு HCF ஃபைன் பண்ணணும். HCF தான் என்னென்னா d. வந்திருக்க ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து டியில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவை நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் ஏ. ஸோ ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா 60 தான் ஏ, 32 வந்து பி. அதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 60 வந்து ஏ, பியோட வேல்யூ 32. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணனா 32 60 32 132, ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 28 கிடைக்கும். ஸோ கியூவோட வேல்யூ 1, ஆரோடைய வேல்யூ 28. இதுதான் நமக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 60 equal to 32 1 plus 28. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம், ஏ வந்து என்னென்னா பியோட வேல்யூவும், ஆறு தான் என்னென்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனோடைய பியோட வேல்யூவாகவும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏக்கு என்ன பண்ண போகிறோம் 32, பிக்கு வந்து 28 எடுத்துக்கிறோம். ஸோ அகைன் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணனா 1, ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். இதை என்ன பண்ண போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷனாக ரைட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 28 ஈக்குவல் டு 4 4 7s are 28, ரிமைண்டர் என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. இது தேர்ட் ஈக்குவேஷன். எனக்கு வந்து ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போ பியோட வேல்யூ தான் என்னென்னா HCF. ஸோ பியோட வேல்யூன்னு பார்க்கும்போது HCF வேல்யூ என்னென்னா 4. ஸோ டியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். டியோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ வந்து 4ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, டி ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டியோட வேல்யூ அதாவது 4ன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஃபைன் பண்ணணும். ஸோ டிக்கு என்ன பண்ண போகிறேன், 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், 32x ப்ளஸ் 60y. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து வேல்யூவை எடுக்க போகிறேன். ஸோ இந்த 4க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 32 மைனஸ் 28ன்னு ரைட் பண்ணலாம். ஏன் நான் இங்கே வந்து மைனஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஈக்குவல்ட்டுக்கு ப்ளஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும், மைனஸ் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து 4 தானே எடுக்க போகிறேன். ஸோ 4ன்னு எடுக்கும்போது 32 மைனஸ் 28. இதை நான் எப்படி ரைட் பண்ண போகிறேன், 4க்கு பதிலாக 32 மைனஸ் 28ன்னு ரைட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. நான் ஏன் இங்கே 32ன்னு ரைட் பண்ணுறேன்னா, நமக்கு இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ வந்து சேமாக இருக்கணும். எனக்கு இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 32ன்னு இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 32 வரா மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணேன்னா என்னால் வந்து எக்ஸோட வேல்யூவை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா 60 வந்து இங்கே வரா மாதிரி வந்து நம்ம பார்த்து ஈக்குவேட் பண்ணனா ஈஸியாக வந்து ஒய்யோட வேல்யூவை நம்ம வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 32 இருக்கிறதுனால நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 32 எப்படி வரும்னு பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 4 வந்து 32 மைனஸ் 28ன்னு வருது. அகைன் இங்கே வந்து எனக்கு வந்து 32 கிடச்சிருச்சு. ஸோ இங்கே 28 இருக்குது. ஸோ 28 இந்த ஈக்குவேஷனில் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஈக்குவேஷனில் செக் பண்ணோன்னா 28 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து 32 நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறேன், 60 மைனஸ் 32ன்னு ரைட் பண்ணுறேன். ஸோ அப்படி ரைட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன்லேயும் வந்து 32 வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், LHS அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து 32 வந்து எனக்கு ஈக்குவேட் ஆகுது. ஸோ அதுக்காக 28 நான் எப்படி ரைட் பண்ண போகிறேன், 60 மைனஸ் 32ன்னு ரைட் பண்ண போகிறேன். ஸோ 28 என்ன பண்ண போகிறோம், 60 மைனஸ் 32ன்னு ரைட் பண்ண போகிறோம். 32 மைனஸ் 60 மைனஸ் 32 ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் அதாவது மைனஸ் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸை ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்கிறதுனால நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 32 மைனஸ் 60 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 32xக்கு எப்படி இதை வந்து ஈக்குவேட் பண்ணலான்ட்டு பார்க்குறோம்.
ஸோ 32 என்ன 64 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 64 வந்து 32 இன்ட்டு 2ன்ட்டு ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், 32 இன்ட்டு 2ன்ட்டு ரைட் பண்ணிக்கிறேன். -16 கிடைக்கும். எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், 32x + 60yன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இன்றைக்கி இங்கே என்னன்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. அகைன் இங்கே வந்து +60 இருக்குது, இங்கே -60 இருக்குது. ஸோ இந்த -60 நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா +60 - 1ன்னு ரைட் பண்ணலாமா? ஸோ அப்படி பண்ணும்போது 60 × -1 எனக்கு என்ன கிடைச்சிரும், -16 கிடைச்சிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், 32 × 2 + 60 - 1 வந்து நான் ப்ராக்கெட்குள்ளே ரைட் பண்ணிக்கிறேன். which is equal to 32x + 60y. ஸோ இங்கே பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு, ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிடுச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸோட வேல்யூ என்ன 2, ஒய்யோட வேல்யூ என்னென்னா -1. ஸோ that the value of x is 2, y is -1. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிக்கணும். அது டினா என்னென்னா ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் டின்றது தான் என்னென்னா ஹெச்சிஎஃப். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறது. ஸோ ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறேன், a = bq + r. ஃபார்முலா ரைட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தில் எந்த நம்பர் வந்து பெரிய நம்பர் பார்க்குறோம். ஸோ 60 தான் பெரிய நம்பர். ஸோ 60 பெரிய நம்பர்ன்றதுனால ஏக்கு வந்து நான் 16 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிக்கு என்ன பண்ணுறேன், ரிமைனிங் இருக்க எந்த நம்பரும் அந்த நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறேன். டிவைட் 60 × 32ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு குவாஷன்ட் வந்து 1ன்னு கிடைக்குது. ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்குது, 28ன்னு கிடைக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக ரைட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், b இருக்குது இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். r இருக்க டேர்ம் எடுத்துகிட்டு வந்து பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்து குவாஷன்ட்டோ ரிமைண்டரோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் வந்து 0-1 செக் பண்ணுறேன். இங்கே ரிமைண்டர் வந்து 0 இல்லை. ஸோ 0 இல்லாததுனால என்ன பண்ண போகிறேன், அகைன் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அகைன் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, r = 0ன்னு கிடைக்குது. ஸோ r = 0ன்னும் போது ஹெச்சிஎஃப் என்னென்னா b. ஸோ b என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னென்னா ஹெச்சிஎஃப். ஸோ d = என்னென்னா 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ d = 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னே அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு dக்கு பதில் என்ன பண்ண போகிறேன், 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், நான் இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ரீரைட் பண்ண போகிறேன். ஸோ 4 என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அதாவது 4 வந்து ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ண பார்க்கும்போது செகண்ட் ஈக்குவேஷனில் பார்க்கும்போது எனக்கு இங்கே 4 இருக்குது. ஸோ 4 நான் எப்படி ரைட் பண்ணலாம், 32 - 28ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், 4க்கு பதிலாக 32 - 28ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் இருக்க ஈக்குவேஷனை அப்படி ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணதுக்கப்புறம் 28 வந்து எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து 32 வந்து வேணும், அதே மாதிரி 60யும் இந்த சைடில் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 32வும் இருக்கணும், 60யும் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், 28 வந்து நம்ம ரைட் பண்ண ஈக்குவேஷனில் எங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எனக்கு என்ன இருக்குது, 28 இருக்குது. ஸோ 28 நான் எப்படி ரைட் பண்ணியிருக்கேன், 60 - 32ன்னு ரைட் பண்ணுறேன். ஸோ 60 - 32ன்னு ரைட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸை மல்டிப்ளை பண்ணேன்னா 32 - 60 + 32 which is equal to 32x + 60y. இப்போது இந்த 62 இந்த 32வையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 64 கிடைக்கும். ஸோ இந்த 64 நான் எப்படி வந்து ரைட் பண்ணலாம்னா 32 × 2ன்னு ரைட் பண்ணலாம். ஏன் நான் இப்படி ரைட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்றதை நான் ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 60 இருக்குது, இங்கேயும் 60 இருக்குது. ஆனால் இங்கே வந்து -60 இருக்குது, இங்கே +60 இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், +60 சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்க மைனஸ் வேல்யூவை -1ன்னு எடுத்துகிட்டு வரேன். ஸோ -1ன்னு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூவும் வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஸோ தட் த வேல்யூ ஆஃப் x is 2, y is -1.